அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியில் வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி. வன்முறை சூழலில் அமைதி. மற்ற 2ஆம் அதிகாரத்தில் பெத்லகேமிலும் அதை சுற்றியுள்ள சகல எல்லைகளிலும் 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஏரோது ராஜா கொன்று குவித்து ஒரு வன்முறையாளனாக வேதம் தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, ஏரோது ஒரு வன்முறையாளன். ஆனால் சாஸ்திரிகள் ஞானமாக அமைதியை காத்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டு சவுல் ஒரு கட்டத்தில் வன்முறையாளன், ஆனால் தாவீது அமைதியானவன். நாமும் கூட வன்முறையாளர்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வெறுமனே பேசி தன் வாழ்வினால் வன்முறையை காட்டுவர்கள் ஏராளம் ஏராளம். இவர்கள் மத்தியில் நான் அமைதியும் சின்னமாக, சமாதானத்தின் சின்னமாக, கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு சின்னமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் வன்முறையாகவே இருக்கட்டும், நாம் அமைதியாகவே இருக்கட்டும். வன்முறை வெறும் பண்டிகை, அமைதி கிறிஸ்துமஸ். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கிறிஸ்து எதிர்பார்க்கிற அமைதியான ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடி மகிழுங்கள்.